ஹாய் மக்களே! நம்மள்ல நெறைய பேர் நெனைக்கிறது என்ன அப்டின்னா, பார்லருக்கெல்லாம் போக்கூடாது. 500, 1000 செலவு பண்ணக்கூடாது. நம்ம வீட்லயே சூப்பரா, சிம்பிளா நம்ம ஃபேஸ் பேக்கோ, ஃபேஸ் க்ரீமோ ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லங்க, அப்ளை பண்ண உடனேயே சீக்கிரம் நமக்கு ரிசல்ட்டும் கிடச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படியெல்லாம் நினைக்கிறவங்களுக்காக இந்த ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி செம்ம சூப்பராக ரிசல்ட் கொடுக்குங்க. நீங்கள் அப்ளை பண்ண 15 மினிட்ஸில் உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக பளிச்சுன்னு நல்லா அழகாக மாறுறதுக்கு செம்ம ஒரு க்ரீம். பாருங்கள், நான் அப்ளை பண்ணிவிட்டு என் ஃபேஸை எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கேரட் எடுத்துருக்கேன். நம்ம கேரட்டை முன்னாடி பின்னாடி நல்லா கட் பண்ணிவிட்டு இதை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இது கூட இன்னொரு பொருளை நம்ம சேர்க்க போகிறோம். க்ரீமாக ரெடி பண்ணுறதுக்கு நம்ம இது கூட என்ன சேர்க்க போகிறோன்றதை இப்போ நான் சொல்கிறேன். ஒரு நிமிஷம் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம எடுக்க போகிறது உளுந்து தாங்க, வெள்ளை உளுந்து. ஒரு 3-4 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நான் குட்டி ஸ்பூன்றதுனால ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிட்டேன். இதை வந்து இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றி இதை ஊற வச்சிடலாம். இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டையும் சேர்த்தே ஊற வச்சிடலாம். இந்த கேரட்டும் உளுந்தும் நல்லா ஊறட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 hour இது வந்து ஊறட்டும். இப்போ நம்ம அடுத்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இது உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து பாருங்கள், கொஞ்சம் பெருசாகவே மாறிடுச்சு. 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். இப்போ இதில் இருக்கிற தண்ணியோடு நம்ம இதை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, எந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக நான் அரைச்சிருக்கேன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட திப்பி இல்லை, அந்தளவுக்கு நல்லா அரைஞ்சிருச்சு. நீங்கள் உளுந்த ஊற வச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி உங்களுக்கு அரைப்பட்டு வரும். அதனால் கொஞ்சம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஃபேண்டா கலரில் இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை நம்ம அடுத்து ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு குட்டி பேனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை வடிகட்ட வேண்டியதே இல்லை. அந்தளவுக்கு நல்லா நம்ம ஃபைனாக அரைச்சிட்டோம். அதனால் டேரெக்டாக நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அந்த அளவுக்கு அரைப்படலை அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ நம்ம இதை வந்து ஹீட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சாச்சு. ரொம்ப நேரம்லாம் இதை வந்து ஹீட் பண்ணக்கூடாது, சத்துக்கள் போயிடும். அதனால் ஒரு 1 மினிட் மட்டும் இதை ஹீட் பண்ணிங்கன்னா போதும். அதுவே அதிகம். நீங்கள் வச்ச உடனே நல்லா வந்து இது அப்படியே க்ரீம் மாதிரி நமக்கு வந்துடும். கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம இதில் வேறு எதுவுமே சேர்க்கல. இந்த உளுந்தும் இந்த கேரட்டும் நம்ம ஃபேஸுக்கு அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும், நல்லா பிரைட்னஸை கொடுக்கும், க்ளோவை கொடுக்கும். ஃபேஸில் இருக்க டேன் எல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி வந்துருச்சு அப்படின்ட்டு. இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்லையா, அதனால தான் நம்ம சூடுபடுத்துறது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். போது நமக்கு இந்த ஹீட்டு. எப்படி வந்துச்சு பாருங்கள். நான் உடனே நல்லா வந்து கலந்து விட்டுறேன். கட்டி தட்டாமல் இருக்கும், அதுக்காக தான் கலந்துடுறேன். கலக்க பாருங்கள் நல்லா ஃப்ளஃபியாக வருது. இப்போ நான் ஃபேஸில் அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட ரிசல்ட்டையும் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம அப்படியே ஆற விட்டுடலாம். நல்லா ஆறட்டும், அப்படி இருக்கட்டும். இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. இதை நம்ம அப்படியே இன்னொரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு சில பொருட்களை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செம்மையான க்ரீமாக இருக்குது. இப்போ நம்ம சேர்க்க போகிறது அடுத்து என்ன அப்படின்னா,
கோகோனட் ஆயில் வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம இது கூட வந்து ஆலோவேரா ஜெல் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபைனலாக இதில் வந்து விட்டமின் இ கேப்சூல் ஒன்றே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து 1 2 கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அதனால நான் 1 மட்டும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நிறைய ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 2 3 கேப்சூல் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபேஸுக்கு மட்டும் இல்லைங்க, ஹோல் பாடிக்குமே இந்த க்ரீமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். செம்ம சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். ஏதாவது பிளண்டர் இருந்தால் போட்டு பிளண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்லா இதை அப்படியே திரும்பவும் கூட மிக்ஸி ஜாரில் கொட்டி நல்லா ஒரு ஓட்டி எடுத்திங்கன்னா அப்படியே செம்ம க்ரீமாக மாறிடும். நான் அந்த மாதிரி கூட இப்போ ஓட்டி எடுத்துட்றேன். வெயிட் பண்ணுங்கள். மறுபடியும் இந்த க்ரீமை வந்து நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நான் ஒரு ஓட்டி எடுத்துருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எப்படி ஒரு க்ரீம் பாருங்கள். பார்க்குறதுக்கே ஒரு செம்ம கலரில் இருக்குது பாருங்கள். இந்த க்ரீமை நீங்கள் கண்டிப்பாக 1 வீக்குக்கு வச்சுக்கலாம். கெட்டு போகவே போகாது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுங்கள். அதை மட்டும் செஞ்சிங்கன்னா போதும். நல்லா உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த க்ரீம் ரொம்ப சில்லுன்னு இருக்குது, ஃபேஸில் அப்ளை பண்ண முடியல அப்படின்னா லைட்டாக நீங்கள் பாயில் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றுமே கிடையாது. பாயில் பண்ணிட்டு வச்சுட்டதுக்கப்புறமேட்டு தணுத்ததுக்கப்புறமே ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு திக்னஸில் இருக்கணும். ரொம்ப வந்து லூஸாகவும் இருந்துடக்கூடாது. பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு வீடியோக்காக வேண்டி இப்படி கையில் எடுத்து காட்டுறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி கை வச்சு யூஸ் பண்ணாதீங்க, கெட்டு போயிடும். இப்போ நான் இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். ரொம்ப சிம்பிள் இந்த க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணுறது. நம்ம ஃபேஸில் டேன் ஆகட்டும், பிம்பிள்ஸ் மார்க்ஸ் ஆகட்டும் எல்லாமே க்யூர் பண்ணி நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம வந்து சூப்பரான க்ரீம் வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க. ஃபேஸில் அப்ளை பண்ணோடனே என் ஃபேஸ் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆக போகுது பாருங்கள். ஃபேஸில் மட்டும் இல்லைங்க, ஹோல் பாடிக்குமே இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது 3 டேஸில் உங்கள் ஹோல் பாடி நல்லா சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து இதை என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். ஆல்ரெடி என் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ டல்லாக இருக்குது அப்படின்ட்டு. என்ன தான் பண்ணாலும் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த க்ரீமை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக ரிசல்ட் வருங்க. நீங்கள் வந்து இதை டெய்லி கூட யூஸ் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. டெய்லி நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இதை நல்லா ஃபேஸில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு நெக்கு ஹோல் பாடிக்கும் நல்லாவே அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. செம்ம ரிசல்ட் கிடைக்குங்க. எனக்கு வர கமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா, அக்கா சூப்பராக இருக்குது, நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு, செம்மையாக இருக்குது க்ரீம் அப்படின்னு தான் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம இந்த அளவுக்கு பேர் வாங்கியிருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு மேலும் மேலும் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நம்ம வந்து எந்த ஃபேக்கான வீடியோவும் போடலை. அதேமாரி இதில் வந்து ரிசல்ட் பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்டை வந்து நான் லைவாக எல்லா வீடியோலையும் காட்டியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே. வேறு ஒன்றும் வேணாங்க, நீங்கள் இந்த மாதிரி எனக்கு நல்லா கமெண்ட் கொடுத்தாலே எனக்கு பெரிய ஹாப்பி தான். அப்ளை பண்ணுறதை பார்த்தாலே எவ்வளோ ஒரு ஸ்மூத்தான க்ரீம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரஷ் வச்சு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. கண்ணில் கொஞ்சம் பட்டுருச்சு. குழந்தைங்கள் கூட இந்த க்ரீமை யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாதது. ஆண்கள் கூட தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாங்க.
ஆண்கள் இந்த க்ரீம் தான் யூஸ் பண்ணணும், இந்த க்ரீம் தான் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா க்ரீமையும் ஆண்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒரு சிலர் வந்து ஒரு எதையாவது தவறான விஷயத்த நினச்சிக்கிறீங்க, மஞ்சள்லாம் யூஸ் பண்ணால் ஆண்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். தாராளமாக மஞ்சள் தூள்லாம் ஆட் பண்ணோம்னா ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், தாடி மீசை வளராமல் போயிடும் அப்படின்லாம் நிறைய பேர் எதையாவது நினச்சிக்கிறீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம ஃபேஸை வந்து நான் உங்களுக்கு தொடச்சி காட்டுறேன் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம அப்படி ட்ரை ஆகட்டும், விட்டுடலாம். ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வெறும் 15 நிமிஷம் மட்டும்தான் விட்டுருந்தேன். இதுக்கப்புறமேட்டு நான் விடலை, க்ளீன் பண்ணி உங்கள்கிட்ட காட்டிடலாம் அப்படின்ட்டு. நம்ம ஃபேஸ் வந்து அந்த கேரட் கலருக்கே சேஞ்ச் ஆகிருக்கும். நான் சொன்னது உண்மையான்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். உண்மையா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கள். கேட்டால் அக்கா நீங்கள் ஒயிட்டாக தானே இருக்கீங்க அப்படின்னுவீங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரியெல்லாம் நானும் ஃபேஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணி தான் என் ஃபேஸை இந்த அளவுக்கு க்ளீன் அண்ட் கிளியரான ஸ்கின்னாக மாற்றிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். க்ளீனாக கிளியராக இருக்குது ஸ்கின்னு. இந்த பக்கமும் நம்ம எடுத்துடலாம். இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எவ்வளோ பிரைட்டாக மாற்றிருக்குன்னு பாருங்கள். நீங்கள் இதுக்காக அதிகமாக காசெல்லாம் செலவு பண்ண வேணாங்க. ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செம்ம சூப்பரான க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டே வந்திருக்கு. உங்கள்கிட்ட லைவாக நான் காட்டியிருக்கேன். எந்த ஒரு பொய்யும் இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபுல்லாக க்ளீனாக எடுத்துட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா ஸ்மூத்தாக இருக்குது ஸ்கின்னு. இப்போ நான் ஃபேஸை வந்து நல்லா தொடச்சி காட்டுறேன். எனக்கே பயங்கர ஹாப்பியாக இருக்குது. செம்மையாக இருக்கேன் ஃபேஸ் பார்க்குறதுக்கு. செம்ம சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. நம்ம வெள்ளை பொம்மை மாதிரிலாம் மாற வேணாங்க. நம்ம இருக்கிற ஷேடை விட ஒரு 2 ஷேட் 3 ஷேட் வந்து இம்ப்ரூவ் ஆனால் நமக்கு போதும். இப்போ அந்த மாதிரி தான் எனக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. செம்ம சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சி யூ பை நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. மறந்துடாதீங்க, லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.